வேலு வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே அவங்க அப்பா கேட்குறாரு, "என்ன உன் பொண்டாட்டி போய் கூட்டிகிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீலாம் கூப்பிட்டா உன் பொண்டாட்டி வரவே மாட்டா. அவள் யாரையுமே மதிக்க மாட்டா. அவளுக்கு அவ்வளோ திமிரு. பொய் சொல்லிட்டு அவ்வளோ திமிரா அங்கே இருக்கா. அவள் ஒரு மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த வீட்டில் அவள் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவள் வேண்டவே வேண்டாம் வேலு. உனக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது வேலுக்கு. அப்படியே பார்க்குறாரு. "இங்கே பாருங்கள், என்னோட பொண்டாட்டி சக்தியை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக பேசாதீங்க. ஏன்னா நான் போயிட்டு சக்தியை கூப்பிடவே இல்லை" அப்படின்னு சொல்கிறாரு. "உன்னால் எப்படி கூப்பிட முடியும்? நீ கூப்பிட்டாலாம் அவள் வரமாட்டா. அவள் மதிக்க மாட்டா. அதனால தான் அவள் வேண்டான்னு சொன்ன. நீ எங்கே கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு வேலோட அப்பா சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாதீங்க. நான் தான் பொய் சொன்னேன். குழந்தை உருவாயிருக்குன்னு நான் தான் பொய் சொன்னேன். அப்புறம் எதுக்கு சக்தி இங்கே மன்னிப்பு கேட்கணும்? சக்தி யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்லிட்டு அங்கே வந்து பயங்கர கோவமாக போகிறாரு. அவங்க அப்பா அப்படியே சிரிச்சிட்டே உள்ளே போகிறாரு. சக்தி வீட்டில் காயெல்லாம் அரிஞ்சிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, "என்ன சக்தி, எல்லாமே பண்ணுற போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா, வீட்டில் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி போயிருக்கோம். அங்கே எல்லா விஷயமும் நமக்கு தெரியணும்ல, அதனால தான் காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. "சூப்பர் சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க தங்கச்சி செல்வி வராங்க. வந்தோடனே, "ஐ அக்கா, என்னக்கா பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இவ என்ன பண்ணுறா தெரியுமா? நான் காய் கட் பண்ணும்போது தக்காளியை சாப்பிட்டுட்றா. முந்திரி பருப்பு, திராட்சை என்ன இருந்தாலும் பச்சையாக சாப்பிட்டுட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. "சரிக்கா, நான் காய் கட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கையை கட் பண்ணிட்டாங்க. "ஐயோ அக்கா, வலி தாங்க முடியல" அப்படின்னு கத்துறாங்க செல்வி. உடனே சக்தி போயிட்டு இரு ஒன்றும் ஆகாது, அம்மா ஒரு துணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு கையை அப்படியே சுற்றுறாங்க. "சரி வா செல்வி, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, "நீங்கள் நவீன் தானே, என்னோட சீனியர் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. "ஆமாம், உங்கள் சீனியர் தான். போங்க வாங்கன்னு மரியாதையெல்லாம் பேச தேவையில்லை. சாதாரணமாக பேர் சொல்லி கூப்பிட்டா போதும்" அப்படின்னு நவீன் சொல்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்து வெக்கப்படுறாரு. "எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோட சீனியர் டாக்டராக இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. "நாங்கள் எப்போவுமே ஒரு கிளினிக் போவோம், ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் இந்த கிளினிக்கில் நிறுத்திட்டார், அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, "அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைனா உங்களை பார்த்துருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சக்தி பார்க்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் பயங்கரமாக சந்தோஷத்தோடு பேசிகிட்ருக்காரு. "சரி, இதில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எங்கேயாவது போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. "சரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகிற வழியிலேயே வராரு டாக்டர். "என்ன இப்போ தான் பார்த்தா அதுக்குள்ளே வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. இல்லை, என்னோடய கிளினிக்கில் உங்கள் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்கிறாரு. "சரி வாங்க, அங்கே இளநீர் குடிச்சிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து போயிட்டு இளநீர் குடிக்கிறதுக்காக போகிறாங்க. இளநீர் குடிச்சிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே செல்விக்கு ஃபோன் வந்துடுச்சு. "சரி, நான் போய் பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு தள்ளி போயிட்டாங்க. அதுக்கு அங்கேருந்து நல்லா பயங்கரமாக குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அவங்க மாமாவோட வேலு வந்துகிட்டே இருக்காரு. அப்போ சக்தி இளநீர் குடிச்சிட்ருக்காங்க நவீனோடு சேர்ந்துட்டு. அப்போ நவீன் மேலே ஏதோ ஒரு மாதிரி குப்பை மாதிரி இருக்குது சொல்லிட்டு தலையிலேருந்து எடுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே வேலுக்கு பயங்கரமாக கோவம் கிட்ட வராரு. "ஏய், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? இவன் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க? அதுக்கு தான் நீ வீட்டுக்கு வரலையா? கட்டின புருஷன்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு வர முடியல, நீ இவன் கூட சுற்றிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக செல்வி வராங்க. "மாமா, என்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. கோவம் அதிகமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க.